மூங்கிக்கும் ஒத்து போல சாமியாரு ஐயா 300 கீர்த்திகளா ஆண்டவர் 300 வீதிகளா ஆண்டவர் மூங்கிக்கும் ஒத்து போல சாமியாரு ஐயா 300 கீர்த்திகளா ஆண்டவர் ஆண்டவரே படைகள் ஏராளமாக சூழ்ந்து வந்தது. தாங்கள் ஒருவன் தாங்களை அழைக்கலாம் என்று வந்தேன். நான் வெட்டி கருவறுத்திருப்பேன். சாமி சென்னாண்டவரை அழைக்க வேண்டும் என்று வந்தேன். ஆண்டவரே படைகள் ஏராளமாக சூழ்ந்துள்ளது. நீங்கள் புறப்படுங்கள். இருவரும் சென்று படை வெட்டி வருவோம். மூஞ்சி குடுத்து போல 3 லட்சம் சூழ்ந்து வருது. பெருமாக என்ன கூறுகை? நீலாம் 12 யானை பழம் கொண்ட வீர சாப்புகனா? அட அந்த படைய கண்டு வீரபோகா நீதான் அரட்டோடி வந்தாயடா வீரபோகா. ஆனா அந்த படையை கண்டு வீரபோகா ஆனா அடிவந்து வந்தாயடா வீரபோகா நீதான் அரட்டோடி வந்தாயடா வீரபோகா. வீரபோகா அந்த படையை கண்டு அரட்டோடி வந்து விட்டு நாக்கர்த்தேன் மூக்கர்த்தேன் மூஞ்சி குடுத்து போல 3 லட்சம் ஈட்டில் சொல்லுன்னு சொல்லுவான வீரபோகா. பார்த்த படையை வெட்டி கருவுக்காமல் வந்து விட்டிய வீரபாகு. ஆண்டவரே கொக்கு கோரு தப்படியா சாமியாரு ஐயா கோல தேடி ஆயிராமா ஆண்டவரே கொக்கு கோரு தப்படியா ஆண்டவரே ஐயா கோல தேடி ஆயிராமா சாமியாரு. வீரபாகு கொக்குக்கோர் தப்படியும் கோணதடி 1000 ஈட்டிகளும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் அந்த படையில் ஐக்கிய சூழ்ந்திருக்கிறவாக. ஆண்டவரே வையமலைக்கு கிழக்கே மதக்கரைக்கு மேற்கே சூழ்ந்துள்ளது. அப்படியா? புறப்படுங்கள் போகலாம். பார்த்த படையை வெட்டி கருவிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். இதோ புறப்படு. வீரமலை திசை நோக்கியே சங்கருமே வேகத்துடன் அசுவம் ஓட்டினார். வீரமலை திசை நோக்கியே வீரமகன் வேகத்துடன் அசுவம் ஓட்டினார். வேண்டாம். ஏன் என்னை மறிப்பு? என்னை மறிக்க வேண்டாமத்தான். வீரமலையில் வையமலம் ஏராளம் படைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த படையில வெட்டி கருவறுக்க புறப்படும் போது முன் வந்து மறிக்க வேண்டாம். அதான் போகக்கூடாதான். என்ன காரணம்? பெரியாண்டவர் சத்தியம் சொல்லும் பொழுது என்ன அழைத்து என்ன தெரிவித்தார் தெரியுங்களா? என்ன தெரியும்? ஆடு கொள்ளை மாடு கொள்ளை அழைத்தோட்டி போனாலும் பரவாயில்லை, என் தம்பியும் தங்கை தாடும் பதனம் என்று தெரிவித்து அவர் சத்தியம் சென்று விட்டார். அந்த சமயம் மேல்நாட்டு தலைவர் கலைப்படைகள் படையெடுத்து வந்து விட்டார்கள் என்று தாங்கள் செல்வீர்கள். அவர் வருவர்கள் நாம் எங்குமே செல்லக்கூடாதான். மைத்துனா நீங்கள் ஒன்றை கவலைப்பட வேண்டாம். அந்த படைகளை பார்த்த படைகளை நான் வெட்டி கருவறுத்து தான் வருவேன். அப்படி செல்வதா இருந்தால் வாருங்கள், நாம இருவரும் பகடை விளையாட்டில் யாரு வெற்றி பெறுவாரோ சென்றால் தான் சண்டைக்கு வெற்றி பெற்று வரலாம். அடைந்தவரை நம்ம யானை கட்டி எங்களால் கல்தோல் கட்டி வைத்து வெற்றி பெற்றவர்கள் போகலாம் சண்டைக்கு. மைத்துனா பாருங்கள், இதோ வேடுபடை சரி என்றால் அத்தான் அதற்கு வெள்ளாட்டு பட்டியெல்லாம் ஒன்றாய். வேடுபடை சரி என்றால் அத்தான் அதற்கு வெள்ளாட்டு பட்டியெல்லாம் ஒன்றாய். வேடுபடை சரியெல்லாம் அத்தான் வெள்ளாட்டு பட்டியெல்லாம் வெள்ளாட்டு பட்டியெல்லாம் ஒன்றாய். அத்தான் வேடுபடை போல நம்மளோட வெள்ளாட்டு பட்டி போல நம்ம ஒன்றா. நான் ஒரு ஆள் போயிரும். அந்த படையை வெட்டி கருவறுத்தவர்கள் வலிய மறிக்க வேண்டாம். மைத்துனா என்னை வெளிவிடு. செல்லக்கூடாதான். அப்படி என்றால் பகடை ஆட வேண்டும். பகடை ஆட்டத்தில் ஜெயித்தவர்கள் படையாட்டு செல்ல வேண்டும். தோத்தவர்கள் யானை கட்டுச்சகளில் 60 பாகம் சுத்தி விட்டு செல்லணும் சொல்ற மைத்துனா. அப்படியே தான். அப்படி என்றால் நம்ம 20 பகடை ஆடுவோம். ஐயா இயேசுவரை தான் நினைத்து சங்கருமே தானும் பகடைகளை ஆடும்போது அந்த மாயவரை தான் நினைத்து சங்கருமே தானும் பகடைகளை ஆடும்போது அத்தான் பகடை ஆடத்தில் யாருக்கை வெற்றி யாருக்கை தோல்வி என்று சரியா பார்த்து சொல்லணுமா தான். வெற்றி பெற்றவர்கள் படையெடுத்து செல்ல வேண்டும். தோல்வி பெற்றவர்கள் யானை கிட்ட ஜங்கிலில் 60 பாகம் கட்டி செல்லணும். மைத்துனா நான் வெற்றி பெற்றேன், நீங்க தோல்வி அடைந்தீர்கள். என்றைக்கும் தோற்க நான் தான் சட்டை செட்டு வரணும். என்றைக்கும் தோற்க நான் ஆமா தான். இன்று 3 முறை தோற்று விட்டேன்.
மைத்துனா, என்னதான் இருந்தாலும் நீ சென்று அந்த படைகளை வெட்டி கருவறுத்து வா. ஆமா தான். பகடலை அடைந்ததால் சங்கர் போய் சாய்ந்தார் தூணிலேதா. பகடலை அடைந்ததால் சங்கர் போய் சாய்ந்தார் தூணிலேதா. போய் சாய்ந்தார் தூணிலேதா. சங்கரை கட்டி வைத்து சங்கரை கட்டி வைத்து அத்தனை வரை செய்ய வேண்டும் என்று அங்குகள் படைகள் மூன்று அதட்டி வாழ் எடுத்து நன்றாய் வீரமலை திசையை நோக்கி அத்தான் வீரபோகன் சண்டைக்கு போகலானே. அந்த வீரமலையை நோக்கி அத்தான் சண்டைக்கு போகலானே. அத்தான் வையமலை புறப்படுகள் செல்லலாம். போலாம். அப்படியாகட்டும். அந்த காலையின் மாட்டு மேல ஏறி போகன் கடினம வீரமலை போகும்போது அந்த காலையின் மாட்டி மேலே ஏறி அழகரியான புகழாமே விரபோது. அத்தான் அத்தான் இதுதான் வீரமலை. வெட்டி படையலை நல்லா கருவறுத்து வாருங்கள். இதோ படையெடுத்து வருகிறேன். அப்படியாகட்டும். வெள்ளாட்டு பட்டியில வேங்க வந்து பாய்ந்தது போல் அத்தான். ஆனா வெள்ளாட்டு பட்டியிலே வெங்க வந்து வெந்தது போல் அத்தான். வெள்ளாட்டு பட்டியில வேங்க வந்து பாய்ந்தது போல் பாய்ந்தே. வீரபகா, ஆண்டவரே, இந்த மேல்நாட்டு தலைவர் கல்வியை வெட்டி குவித்து விட்டேன். குவித்த காரணத்தால் எனக்கு மதிமயக்கம் தாளம் அதிகரித்து வீரபகா. அப்படியா? ஆமா அத்தான். ஆண்டவரே, அப்படியெல்லாம் கூற வேண்டாம். மெதுவாக செல்லுங்கள், சென்று விடலாம். வீரபகா, ஆண்டவரே, தாவம் அதிகரிக்குது அதிகம். நாங்கெல்லாம் சொல்லுங்க வீரபகா. அப்படியா? தன்னை துணை என்று பார்த்து வருவாயோ வீரபோகா. வீரபகா, ஆண்டவரே, மாடு மூடி வீரனடா பைலக்கால சூரனடா. கால்களும் சோறுது கண்களும் இருளுது வீரபோகா. வீரபோகா, கருங்காலு நோகுது கட்டேனு சோறுது அத்தான். ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே. கால்களும் சோறுது ஐயா, கண்களும் இருளுது ஐயா, ஆண்டவரே. வீரபோகா. வீரபோகா, கருங்காலு நோகுது கண்காலு சோறுது தவம். ஐயா, ஆண்டவரே. ஐயா, அத்தான், அத்தான், படிவெட்டு சென்ற இடத்தில் தாங்கள் மாண்டு மறந்து விட்டீர்களே. சாமி பெரியாண்டவர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? எனது உத்தமாவத்திரி ஒரு சில வாசகம் கேட்டால், எனது அத்தான் கேட்டால் நான் என்ன கூற போகிறேன்? இதோ அத்தானுக்கு செய்ய வேண்டிய காப்புகளை கட்ட வேண்டும். காப்புகளை எடுத்து போகன் காப்புகளும் கட்டி வைத்து எடுத்து ஆனா காப்புகளும் கட்டி வச்சு எறும்பு அண்ணாமலை போகன் எல்லு காப்பு கட்டி வைத்து எறும்பு ஆனா அண்ணாமலை ஒரு எல்லுக்குள்ளோட்டு நான் கட்டி வச்சு அப்ப எல்லு காப்பு கட்டி வைத்து சாமி சென்னாண்டவரே, ஆபத்து பாருங்கள், அத்தான் படவெட்டில் மாண்டு மறந்து விட்டார். ஆண்டவரே, மூந்து மாத்த ஓணுங்க. அத்தானும் ஆண்ட பின்பு அத்தானும் ஆண்ட பின்னு அத்தாவும் ஆண்டே பின்னு அட ஆங்கார கோபத்தோடு அட வீரமலை புறப்பட்டார்.
ஆண்டவரே இங்க மைத்துனா ஐயா படையோடு சென்ற என் மைத்துனரைக்கு வீரவாகு. ஆண்டவரே அத்தான் படை வெட்ட இடத்தில் மாண்டம் அடைந்து விட்டார் ஐயா. வீரவாகு ஆண்டவரே அத்தான் படையெடுத்து மாண்டு மடுத்து விட்டாரா? ஆமாம் ஐயா. மைத்துனா என்னை விட தனியா செலவுக்கு எனக்கு எப்படி மனம் வந்து மைத்துனா? ஆண்டவரே நான் சென்று படையில வெட்டி குமித்து வருதுன மைத்துனா, இப்போ தன்னந்தனியாக சென்று விட்டியே. இருந்தாலும் ஒன்றை கொன்ற படையில வெட்டி கருவறுக்க வேண்டும். புறப்படுங்கள் செல்லலாம். இதோ வருகிறேன். வீரமல்ல திசை நோக்கியே சங்கரும வேகத்துடன் நசம் ஓட்டினார். வீரமலை திசை நோக்கியே சங்கருமே வேகமாக வந்து சென்றார். இந்த வைக்கமல்ல திசை நோக்கியே சங்கரும வேகத்துடன் நசம் ஓட்டினார். வீரமலை திசை நோக்கியே சங்கர் வேகமாக ஓடி வருகிறார். வீரவாகு ஆண்டவரே வீரமலை வையமலை வந்துட்டோம். இங்கே அத்தானை கொன்ற படைகள் இங்கே வீரவாகு. அதோ தெரியுது பார், வெட்டி கருவறுத்து வாருங்கள். இதோ அனைத்து படையில வெட்டி கருவறுத்து வாரு. அப்படியாகட்டும். அத்தானை கொன்றதோரு அகதியானை கொண்டு வாரு. அத்தானை கொன்றதோரு அகதியானா கொண்டு வாரே. அகதியானை அகதியானா கொண்டு வாரே. நீயானா கொண்டு வாரே. வீரவாகு அத்தானை கொன்ற படையில் வெட்டி கருவறுத்து விட்டாங்க. ஆண்டவரே என்னதான் இருந்தாலும் கருவறுத்த காரணத்தினாலே தன்னிந்த வைக்கோத தாகமும் உண்டாகுது வீரமாக. தன்னிந்த வைக்கோத தாகமும் உண்டாகுது வீரமாக. ஒரு தன்னிச்சுவை என்று பார்த்து வருவாயே வீரமோகா. தன்னை சொல்லை ஒன்று பார்த்து வருவாயே வீரமோகா. நாகு சூழாடுத நல்லொல்லி மங்குது வீரமோகு. நாக்கு சுலகுது நல்ல செய்மங்குது வீரமோகா. தன்னிச்சுவை என்று பார்த்து வருவாயே வீரமோகு. தண்ணி சுலகுது பார்த்து வருவாயே வீரமோகா. இதோ சென்று நான் பார்த்து வருகிறேன். இந்த படையில வெற்றி கலைப்பினால் ஆண்டவரே அப்படியே அந்த வள்ளி மரத்தில் அமைந்திருங்கள். நான் சென்று தண்ணி சூளை பார்த்து வருகிறேன். ஆண்டவரே எங்கு சென்று பார்த்தேன், தண்ணீர் கிடைக்கவில்லை. அதோ தெரியுது பார், கூவண்ணாம்பள்ளம் குறிஞ்சவன காட்டில் அவர்கள் தகடுபாறை அச்சமெல்லாம் தச்சங்கோம்பை. ஆண்டவரே மாடு மிதித்த இடத்தில் சிறிதளவு தண்ணி இருக்கிறது, அங்கு சென்றால் ஆழ்ந்தலாம். ஆண்டவரே நாமலை தோவமலை நாலு சுத்தி வீரமலை சுத்தி படந்தமலை சீலங்க காத்தமலை அகடுகளை தகடு பாரு அச்சமில்லாத அச்சம் கோம்பை. அங்கு கூவணம் பள்ளத்திலே மாடு மீத்த தடத்தில் சிறிதளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்க ஆண்டவா. ஆமாம் ஆண்டவரே. அங்கு சென்று கூ கூ என்றால் தண்ணி ஆகப்பட்டது வந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம். அங்கு சென்று அருந்து வரலாம் சொல்றாங்க. ஆமாம் ஆண்டவரே. புறப்படு போகலாம். போக நூறைக்க திரகம் குழுந்துமே சங்க கொழுந்துமே சங்கர் குதிரை வருகிறதுமா நாடியே. போகனூருக்கு தேகம் குழுங்குமே அதிராக ராம வருகிறதுவார் சங்க குதிரையே. போக நூறைக்க திரகம் கொழுந்துமே சங்க ரசம் வருகுதென்றுதான் உருகி பருகுது. போகனூருக்கு தேக கொழுகுமே அதிராக ராம வருகிறதுவார் சங்க குதிரையே. முன்ன வைத்த கால்
ஆண்டவரே வீரவாக நீங்க சென்று தண்ணீரை இருந்து வாருங்கள். வீரவாக இதோ கூவணாமல் வந்து விட்டோம். நான் சென்று தண்ணி வருந்துகிறேன். மண்டியிட்டு நிறறிந்தும் சங்கர் மதையானை குட்டி போலே மண்டியிட்டு நீரே சங்கர் தானா மலையாள நின்று போகு ஆனா கொக்கரத்து நிறறிந்தும் சங்கர் மேநாட்டு வெங்க போலே மீனாட்டு வாங்க போரே மேநாட்டு வெங்க போலே மீனாட்டு நீங்க போரே வீரவாக ஆண்டவரே தண்ணி இறந்து விட்டேன். தண்ணீர் கழிப்பினால் சிறிது நேரம் வன்னி மரத்தில் அமர்ந்திருக்கிறேன். வீரவாக அப்படியாகட்டும், வரக்கூடிய அமர்ந்திருங்கள். படைகளை வெட்டி கருவறுக்க வேண்டும். அப்படியாகட்டும். அப்படி ஏதேனும் அதிகமாக படை வந்தால் சாமி சின்னாண்டவன் அலைங்கள், நானும் வந்து விடுவேன். வீரவாக அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, நீங்க சென்று அமர்ந்திருங்கள். தாமரை பெரியாச்சி அம்மாள் குன்னூரையா மகன் சங்கர் என்றவருக்கு வயது 16 ஆகிவிட்டது, ஆயுசு 90 ஆகிவிட்டது. இவரை விட்டு வைத்தால் இந்த பூலகத்தை நாட்டையும் அழுத்திடுவார். அதனால் பாலமரத்தை வில்லாக வளைத்து இதோ நொண்டி வேடன் சங்கர் என்றவருக்கு அம்பு தொடுகிறேன்.